ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநூறு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வானதி ஒரு வழியாக நல்லபடியாக கடையை திறக்க போகிறாங்க. அதுக்கான டெக்கரேஷன் எல்லாமே பாண்டியோட சேர்ந்து அந்த கடையில் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சுட்டாங்க. காலையில் கடை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம், நீ வா வானதி, உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வானதியை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. அந்த டைமில் தான் சோழன் நிலா கிட்ட ஹனிமூன் போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் நிலா நோன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுலேருந்து சோழன் பித்து பிடிச்ச மாதிரியே அப்படியே வெளியில் வராரு. கரெக்டாக பாண்டி அப்போ தான் வராரா. அவர் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கவும் அவர் அப்படியே யூட்டன் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. என்னடா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, மணி என்ன ஆகுது பாரு, நான் தூங்கணும், என்னை விடுடா அப்படின்றாங்க. டே உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசினடா அப்படின்றாங்க. என்னடா முக்கியமான விஷயம், அதுவும் இந்த நேரத்தில் எது வந்தாலும் காலையில் பேசிக்கலாம், வானத்தை கடத்திருக்க கரெக்டாக டைமுக்கு வந்துடணும்னு சொல்லியிருக்கா. கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு போய் வரவங்களுக்கு டீ காஃபி எல்லாம் வாங்கணும், எல்லாத்தையும் நான் தானே செய்யணும், அதனால் எனக்கு வேலை இருக்குது, நீ என்னை விடு அப்படின்றாங்க. டே டே நில்லுடா, நான் நிலாவை பற்றி பேசினடா அப்படின்றாங்க. அவங்கள பற்றியா, ஏடா ஏதாச்சும் 7:30 எழுத்து விட்டுட்டியா என்ன அப்படின்னு பாண்டி கேட்குறாரு. அதெல்லாம் எதுவும் இல்லைடா பாண்டி, நிலா கிட்ட நான் நேற்று ஹனிமூன் போகலாமான்னு கேட்டேன், ஆனால் இதில் ஒரு சின்ன திருத்தண்டா, நிலாவே என்கிட்ட என்னை ஹனிமூன் கூட்டிகிட்டு போங்க சோழன்னு சொன்னாடா அப்படின்றாங்க. இதை நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்றாங்க. டே உண்மையே தான்டா, நேற்று உனக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் போல தோணுது, என்ன வேணும்னு கேட்னப்போ ஹனிமூன் கூட்டிகிட்டு போங்க சோழன் என்ன அப்படின்னு சொன்னாடா. சரின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட பல்லவன்கிட்ட எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு 4-5 இடத்த முடிவு பண்ணிவிட்டு இப்போ போய் நிலா கிட்ட ஹனிமூன் போகலான்னு சொல்கிறேன். அவள் அதுக்கெல்லாம் டைமே இல்லை சோழன், அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், முடியாதுன்னு சொல்கிறாடா அப்படின்னு உடனே பயங்கரமாக பாண்டி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா என் நிலமையை பார்த்தா உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லைடா, ஆனால் சிரிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சிரிக்கிறாரு. நக்கல் பண்ணாதடா பாண்டி, என்னடா இந்த பொண்ணுங்க இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, முதல்லலாம் நிலா கரெக்டாக தான்டா இருந்தா, என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆகிட்டா, ஆனால் ரொம்ப ஓவராக சேஞ்ச் ஆகிட்டாரு. ஒரு தடவை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறா, ஒரு தடவை வேண்டான்னு சொல்கிறா, ஒரு தடவை வைக்கப்பட்டு நடந்துக்கிறா, ஒரு தடவை சோழன் அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு என்னை மிரட்டுறா, என்னென்னமோ பண்ணுறாடா அப்படின்னாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, லவ் பண்ணால் ஜாலியாக இருக்கலாம், நீ சொல்கிறதெல்லாம் அவங்க கேட்பாங்க, எப்பயுமே 2 பேரும் ரொமான்ஸே பண்ணிட்டு இருக்கலான்னு நினச்சியா நீ, பொண்ணுங்கள்லாம் இப்படி தான்டா, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணி ரொமான்ஸாக இருப்பாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன்ற அதிகாரம் இருக்குடா, மனைவின்ற அதிகாரம், நீ தாலி கட்டி இருக்கிற, வேறு வழியே இல்லை, நீ மாட்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் முழிச்சு தான் ஆகணும், இதுக்கே எப்படின்னா எப்படி, இன்னும் இருக்குடா சோழா, இன்னும் லைஃபே ஸ்டார்ட் ஆகலடா கண்ணா, இன்னும் இருக்குது அப்படின்னு பாண்டி சொல்லவும், ஏன்டா ஆரம்பத்திலே இப்படி பீதியை கிளப்பி விடுற, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு, நான் எங்கடா அப்படி சொன்னேன், நீ தானே இப்போ வந்து புலம்பிட்டு இருக்க அப்படின்னும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, ஆனால் நீனா கூட நான் ஹனிமூன் போகணும், நீனா என் கூட வரணும், அதுக்கு நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றாங்க. டேய் என்ன பண்ண சொல்கிறேன், நான் போய் அவங்கக்கிட்ட கேட்கவா முடியும் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைடா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அதான் உங்ககிட்ட சொல்லி புடம்புறேன் அப்படின்னும், நீ நேற்று தானே கேட்டேன் கூட்டிகிட்டு போக சொல்லி அவங்களே சொன்னாங்கல்ல, இப்போ நீ போய் கேட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, திரும்ப நாளைக்கு காலையில் வேணா நீ திரும்ப கேட்டுப்பாரு, அவங்களே உங்ககிட்ட ஹனிமூன் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்பாங்க அப்படின்றாங்க. உண்மையிலேவா பாண்டி அப்படின்னும், கண்டிப்பாடா நடக்கும், நீ வேணா பாரு அப்படின்றாங்க. ஒருவேளை அப்படியா இருக்குமோ, இப்போ ஏதோ டென்ஷனில் இருந்தா நம்ம போய் கேட்டதுனால முடியாதுன்னு சொல்லிட்டான், திரும்பவும் கேட்டால் கூட இதெல்லாம் வேண்டாம், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன்னு சொல்கிறா, நாளைக்கு அவள் மைண்டெல்லாம் மாறினதுக்கப்புறமா ஒருவேளை ஓகே சொல்லுவாளா அப்படின்னு சோழன் மேலே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆளை விடுடா சாமின்னு பாண்டி ஒரே வேகமாக ஓடி போய் உள்ளே படுத்துக்கிறாரு. சோழனும் எங்கே ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வராங்க. பார்த்தா நீலா டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அந்த கேஃபில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சோழனும் போயிட்டு அவர் பாட்டுக்கு தூங்கிடுறாரு. ஸோ நிலாவுக்கு வேலையில் வர பிரச்சனை ஆகிடுச்சு, எரர் ஆகிடுச்சு, அதனால தான் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து செய்யணும்னு பயங்கர டென்ஷனில் இருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க டென்ஷனில் தான் ஹனிமூன் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே வானத்தோட கடற்திறப்பு விழாவுக்கு போகணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போது சேரன் கூட கேட்குறாரு பாண்டிக்கிட்ட, பாண்டி கிளம்பலாமா, வேறு ஏதாச்சும் பொருள் வாங்க வேண்டியது இருக்கா பாண்டி, நான் ஏதாச்சும் வேணுமாடா என்கிட்ட ஏதாச்சும் அப்படின்னுமோ, ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம், இப்போ காலையில் வர்றவங்களுக்கு டீ காஃபி மட்டும் கொடுத்தா போதும், எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்றாங்க. எல்லோரும் கிளம்பலாமா, நீங்களும் ரெடியா அப்படின்னுமோ, பாண்டி நான் ரெடி தான் போகலாம் அப்படின்றாங்க. நிலா போலாமா அப்படின்னுவோம், நிலா சாரி கட்டிட்டு நிற்கிறாங்க. நிலா தா அப்படின்னுமோ, எங்கே போயிருந்தீங்க சோழன் காலையிலே அப்படின்னு பார்த்தா தெரியலையா, உனக்காக தான், நீ எப்படியும் எனக்கு சாரி கட்டிவன்னு தெரியும் அதான் அப்படின்றாங்க. சரி சோழன் வச்சு விடுங்க அப்படின்னு உடனே சரி திரும்ப நிலா அப்படின்றாங்க. இப்போது பூ வைக்கும்போது தான் நிலாவுக்கு தெரியுது
சோழன், நான் வேறு வீட்டில் யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு சொல்லிட்டேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னும். என்ன எல்லாரும் பார்த்தா என்ன, என் பொண்டாட்டிக்கு நான் வச்சு விடுறேன். இந்த வீட்டில் யார் என்ன சொல்ல போகிறது? நீயும் நானும் சந்தோஷமாக இருந்தா இங்கே எல்லாருக்குமே சந்தோஷம்தான் நிலா அப்படின்றாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு கோரஸாக எல்லாருமே ஆமாம் போடுறாங்க. நிலாக்கு ஒரு வெக்கமாக வருது. சரி சரி, டைம் ஆகுது, கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாண்டி. சரி போகலாம் அப்படின்னு வெளியே நடேசன் இருக்காரு, அவரையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. அங்கே வானத்தையும் புடவைலையும் கட்டிக்கிட்டு கிளம்பலாமா, பூ வாங்கி வச்சிருக்கியா அப்படின்றாங்க. அங்கே இருக்கு பாரு அப்படின்றாங்க. பூவையும் வாங்கி வைக்கலான்னு போகிறாங்க. என்னம்மா இந்த பூவனையே வச்சுக்கோ அப்படின்றாங்க. ஏண்டி இப்போ தான் பூ வாங்கி கொடுத்தியான்னு கேட்டேன், இப்போ என்ன கொடுக்குற திருப்பியும் வச்சுக்கோடி அப்படின்னும். இல்லைம்மா நீ கம்மியாக வச்சுருக்க பாரு, இதான் நிறைய வச்சுக்கோ அப்படின்றாங்க. எனக்கு எதுக்குடி, நீ கொஞ்சம் வச்சுக்கோ அப்படின்னும். இல்லைம்மா வேண்டாம், எனக்கு பாண்டி வாங்கி தருவான் அப்படின்றாங்க. இருக்கிற பூவை விட்டுட்டு அவனை ஏமா தொந்தரவு பண்ணுறேன்னு அவர் அப்பா சொல்கிறவும், தொந்தரவெல்லாம் இல்லைப்பா, பாண்டி நேற்று நைட்டு கூட எனக்கு பூ வாங்கி கொடுத்தான், அதே மாதிரி நாளைக்கு காலையிலையும் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான்ப்பா, நம்ம போகலாம் அப்படின்றாங்க. ஆமாம் எங்கள் அண்ணன் அப்படின்னமும், அவன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கான் அப்படின்றாங்க. ஏமா மெடிக்கல் ஓப்பனிங் கூட அவன் வரமாட்டானா அப்படின்றாங்க. அதெல்லாம் அவன் வந்துடுவான், நான் ஃபோன் பண்ணுறேன், கிளம்பு வானத்தி அப்படின்னமும். இவங்க எல்லாருமே கிளம்பி கடைக்கு ஷாப்க்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கடையில் வேலை செய்கிற பையன் வந்து கரெக்டாக கடையை ஓப்பன் பண்ணி ஸோ வாசலெல்லாம் பெருக்கி தண்ணி தொடச்சி போட்டு வச்சுருக்காங்க. அப்போது அவங்க எல்லாருமே போய் வானத்தி வீட்டில் எல்லாருமே நிற்கிறாங்க. என்னம்மா பாண்டி வீட்டில் இருந்து இன்னும் யாரும் வரலையா, ஃபோன் பண்ணேன் அப்படின்றாங்க. பண்ணேன்ப்பா, அவங்க கிளம்பிட்டாங்களா அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக அவங்களும் வந்து நிற்கிறாங்க. வந்த உடனே வாங்க வாங்கன்னு எல்லாருமே வரவேற்கிறாங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு, வானத்தி சூப்பராக இருக்குது சாரின்னு எல்லாம் சொல்கிறாங்க. உங்களோட இருக்கிறது தான்க்கா நல்லா இருக்குது அப்படின்றாங்க. சரி வாங்க பாண்டி அப்படின்றாங்க. எப்படி இருக்கேன் சாரி அப்படின்னும். நல்லா இருக்குது வானத்தி, சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க. ஆமாம் எங்கள் தலையில் பூ இல்லையா அப்படின்றாங்க. நீ தானே சொன்ன நேற்று நீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு, அதான் அப்படின்னும். ஹேய் என்ன உடனே மூஞ்சி வாடி போயிடுச்சு, இங்கே பாரு எல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் இந்தா அப்படின்றாங்க. நீயே வச்சு விடு பாண்டி அப்படின்றாங்க. ஏய் அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க, பேசாமல் நீயே வச்சுக்கோ வானத்தி அப்படின்றாங்க. ப்ளீஸ் பாண்டி ப்ளீஸ் அப்படின்னுவோம். ப்ளீஸ் வானத்தி புரிஞ்சுக்கோ, வச்சுக்கோ, நீ என்ன இன்னொரு நாளைக்கு நான் வச்சு விட்றேன் அப்படின்னு. எல்லாரும் இருக்கிற போதெல்லாம் நீ எதுவும் செய்ய மாட்டியா அப்படின்னு. ஏய் தப்பாக நினைப்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன வேணாலும் செய்கிறேன், இப்போதைக்கு பிடி என்ன அப்படின்றாங்க. சரி எனக்காக பூ ஞாபகமாக வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுவே போதும்னு வானத்தி வாங்கி வச்சுக்கிறாங்க. அக்கா யாராச்சும் கோலம் போடுறீங்களா அப்படின்னவும். அண்ணே கரெக்டாக டைமுக்கு வந்து பரவாயில்லையே எல்லாம் ஓப்பன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கீங்க அப்படின்னவும். ஆமாம் நேற்றே நைட்டே பாண்டி ஓனர் கால் பண்ணி சொல்லிட்டாருல்ல, பின்ன பண்ணாமல் இருப்போமா அப்படின்னவும். அவருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது நிலா வந்து நான் கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு கோலம் போடுறாங்க. பாத்தியா நிலா எப்படி கோலம் போடுதுன்னு, வீட்டாண்டு குட்டியோண்டு போட்டுறது தப்பாகவும் போட்டுட்டு பயங்கரமாக எல்லோரும் சிரிப்போம் கலாய்ப்போம், ஆனால் நிலா இப்போ சூப்பராக கோலம் போடுது அப்படின்றாங்க. வானத்தையும் கூட சேர்ந்து கோலம் போட்டு முடிக்கிறாங்க. அடுத்து என்ன பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு வாங்கிட்டு வந்தேன். பழம், பூ, வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் சாமி முன்னாடி வச்சு அதுக்கப்புறமா சாமிக்கு மாலை போட்டு கடையை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. ரிப்பன்லாம் கட் பண்ணி வானத்தி ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போது பாண்டி நீயும் வா அப்படின்றாங்க. நான் எதுக்கு, உன்னுடைய கதை தானே, நீ ஓப்பன் பண்ண அப்படின்றாங்க. வா பாண்டி உன்னை விட்டுட்டு எப்படி அப்படின்றாங்க. பாத்தியாவைய இவ அலப்பறைய அப்படின்றாங்க. விடுடி தெரிஞ்ச கதை தானே அப்படின்றாங்க. அடுத்து பாண்டி போடா அப்படின்னு சரின்னு சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா வானத்தி விளக்கேற்றி சாமி கும்பிடு அப்படின்றாங்க. அப்போது அவங்க வந்து காமாட்சி விளக்கு ஏற்றுறாங்க. குத்து விளக்கு வந்து 2 சைடு 2 வச்சுருக்காங்க. அதை மற்றவங்க எல்லோரையும் ஏற்ற சொல்கிறாங்க. அப்போது பாண்டி, அதுக்கப்புறம் சேரன், அக்கா நீங்கள் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நிலா, இங்கே வானத்தோடைய அம்மா அப்பா ஆளாளுக்கு ஒரு விளக்கேற்றி ஸோ நல்லபடியாக விளக்கேற்றி முடிச்சிடுறாங்க. அடித்து ஊதுபத்தி கற்பூரெல்லாம் காட்டி சாமி கும்பிட்டுட்டு கடையை ஓப்பனும் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து எல்லாருக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாரும் டீ காஃபி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சோழன் வானத்தி புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம இந்த கடையில் என்ன வாங்குறது அப்படின்றாங்க. ஒன்றுமே புரியலை, என்ன வாங்குறது நிலா, இது மெடிக்கல் ஷாப், பேக்கரி கடையாக இருந்தால் கூட உனக்கு ஐஸ்கிரீமு வேறு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னும். சோழன் மெடிக்கலில் என்ன வாங்குறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ சோழன் நிலா காதில் கிட்ட போயிட்டு, நிலா உனக்கு வேண்டியதை வாங்கி தருவா அப்படின்னும். சோழன் வானத்தி முதல் கடை திறந்துருக்காங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க நீங்கள், அதெல்லாம் வேண்டாம், அப்புறமா நீங்கள் அதை தனியாக வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க, என்ன இது பேசுகிற நேரமாக அது, வேறு ஏதாச்சும் யோசிங்க அப்படின்வோம். பேசாமல் ஒரு தலைவலி மாத்திரை இல்லை ஒரு ஆயில்மெண்ட்டு ஏதாச்சும் வாங்கிக்கோனிலாம் அப்படின்றாங்க. என்ன வாங்குறது அப்படின்னும்.
சரி நீ யோசிக்கிற, நீ இங்கே இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சோழன் போகிறாரு. நிஜமா வாங்க அப்படின்னும், சோழன் எடுக்க முடுக்க ஏதாச்சும் வாங்கி வச்சிடாதீங்க அப்படின்னும், நான் பார்த்துக்கிறேன் நிலா இங்கே இருங்க அப்படின்றாங்க. ஏம்மா ஓனர் அம்மா, ஆமா இங்கே நீ தானே கடைக்கு ஓனர் அப்படின்னும், சொல்லுங்கள் ப்ரோ என்ன வேணும் அப்படின்றாங்க. நீ கடையை ஓப்பன் பண்ணியிருக்கல, முதல் யாராச்சும் உனக்கு போனி பண்ண வேணாமா, அதான் இந்த அண்ணன் வந்திருக்கேன் அப்படின்னும், ஓ அப்படியா சரி என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இப்போது சரி அந்த பேரலோலி ஒன்று கொடு அப்படின்றாங்க. மெடிக்கலில் போய் பேரலோலி வாங்குறான் பாருன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் நிலாக்காக வேறு என்ன வாங்குறதுன்னு சோழனுக்கு தெரியல. அப்புறம் அது வாங்குறாங்க. அப்போ சோப்பு, அதுக்கப்புறம் ஷாம்பு எல்லாம் வாங்குறாங்க. முக்கியமாக அடுத்தடுத்து என்ன வாங்குறதுன்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலே எதுவும் தெரியல. முடிஞ்சால் ஒரு தைலம் ஒன்று கொடு அப்படின்றாங்க. எத்தான் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பில் போட்டு சோழன் கையால் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வானத்தையும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு கல்லாவில் போட்டுக்கிறாங்க. அடுத்து பாண்டி அவங்களுக்கு என்னென்ன வேணும் அது எல்லாத்தையும் வாங்குறாங்க. எல்லாருமே மெடிக்கல் இருக்கிற ஐட்டமாக தேவைன்றது தான். பாண்டி என்ன பண்ணுறாருன்னா அவர் நடேசனுக்காக பிபி சுகர் டேப்லெட் இதெல்லாம் வந்து வாங்குறாங்க. ஏண்டா இவகிட்டேடா வாங்குற, கரெக்டாக இருக்குமான்னு நடேசன் வேற சொல்கிறாரு. அங்கிள் என்ன பேசுகிறீங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். பாண்டி அங்கே சீட்டு வச்சு தானே வாங்குறாரு, கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரின்னு அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்து சோழன் வந்து நிலா கிட்ட கொடுக்குறாங்க. என்ன சோழன் இதெல்லாம் சோப்பு, ஷாம்பு, ஃபேர் அண்ட் லவ்லி, மூவு இதெல்லாம் அப்படின்னுமோ, நிலா மெடிக்கலில் இதை தவிர வேறு என்ன வாங்குறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல, நம்ம என்ன பேஷண்ட்டாக இருக்கிறோம் ஏதாச்சும் மெடிசன் வாங்குறதுக்கு இதுதான் அப்படின்னுமோ. சரி சோழன் ஏதோ வாங்கினீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அடுத்த கடையை ஓப்பன் பண்ணி முடிச்சு எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம். சரி பாண்டி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் கிளம்புறோம், வேலை இருக்குது அப்படின்றாங்க. ஆமாண்டா நீ வானத்தையும் கடையை நடத்துங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்றாங்க. நீ மெக்கானிக்கல் ஷாப் போல அப்படின்னுமோ, அங்கே கண்ணன் ப்ரோ பார்த்துட்ருக்காரு அப்படின்னுவோம். இப்போ தானே கடை திறந்துருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் பாண்டி என் கூட இருக்கட்டும், அப்புறமா போகட்டும் அப்படின்னுவோம். சரிம்மா எப்படியோ நல்லபடியாக கடை ஓப்பன் பண்ணிட்ட சந்தோஷம் அப்படின்றாங்க. அப்போது சேரேன்னு சொல்கிறாரு. வானதி அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா அப்படின்றாங்க. சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேராக காலில் விழுகலான்னு போகிறாங்க. அப்போது கிட்டக்கு போனவங்க எப்படி தனியாக விழுகிறது, பாண்டி நீ வா அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. கல்யாணத்துக்கு முன்னாடியே பாண்டியையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு கூப்பிட்றாங்களேன்ட்டு பாண்டி வா வா அப்படின்னு உடனே சரி பாண்டியும் வெக்கப்பட்டுட்டு போய் நிற்கிறாரு. நான் எதுக்குன்னு சொல்லுவோம், வா பாண்டினும். 2 பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு சமம். இப்போவே 2 ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து இந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வானத்தையும் பாண்டியும் கடையில் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நிலா வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா திரும்பவும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா வெளியில் போயிட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக வந்து அவங்களுக்கு வெளியே போன உடனே எரராய் நின்ன எல்லா விஷயங்களும் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. நிலா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ சோழன் போகிறாரு. எப்படி நிலா கரெக்டாக டவர் கிடைக்குதா அப்படின்னுவோம். எப்படி சோழன் இப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுச்சு, இங்கே வந்து உட்காந்து வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண உடனே கரெக்டாக வேலை முடிஞ்சிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு 2-3 நாள் வேலை நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்துட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. அடுத்து சேரனும் சைட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டில் யாருமே கிடையாது, நிலா சோழன் மட்டும்தான். என்ன அப்படின்னா நம்ம சோழன் வந்து நிலாவுக்கு வெளியே ஒரு குடிசை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டவர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதுனால பகல் நேரத்தில் இங்கே ஜாலியாக காற்று வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இல்லை டீ குடிச்சிட்டோ இங்கே உட்காந்து ஒர்க் பண்ணால் ஸோ நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வரும் அப்படின்றதுக்காக தான் சோழன் இப்படி செஞ்சார். எனக்காக செலவு பண்ணி இதை செஞ்சதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோழன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலா அந்த வெளியே உட்காந்துக்கிட்டு அவங்க வேலை ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சோழன் அங்கேயும் நிலாவை தனியாக அமைதியாக விடணுமே தொந்தரவு பண்ணிகிட்டே தான் இருக்காரு. நிலாவும் அமைதியாக இருங்க சோழன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போவும் ஹனிமூனுக்கு போகலாமான்னு திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. விட மாட்டீங்களே, சரி போகலாம் அப்படின்றாங்க. பரவாயில்லையே பாண்டி சொன்ன மாதிரி நிலா ஒத்துக்கிட்டாலே, உன்னோட மைண்டு மாறத்துக்குள்ளே உன்னை ஹனிமூனுக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சோழன் சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்தெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நிலா, உடனே பேக் பண்ணி அடுத்து கிளம்ப வேண்டியது தான் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த டைம் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு. இன்னொரு சைடு சேரன் சைட்டுக்கு போயிருக்காரு. அங்கே சந்தா கால் பண்ணுறாங்க. சேரனும் ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ சொல்லுப்பா சந்தான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே, அதான்ப்பா உன் மாமா அவர் எப்படி இருக்கிறாரோ ஹாஸ்பிட்டல் இருக்காருன்னு சொன்னாங்களே அப்படின்னும். அவரை பற்றி எதுக்காக இப்போ கேட்குறீங்க, அவர் உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்தால் பிரச்சனையே வேறு மாதிரி போகும். நீங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா
பண்ணிப்பீங்களா அப்படின்னும், என்ன சந்தா இப்படி டவுட் பட்டு கேட்டுட்ருக்கா, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், சந்தேகம் எல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்றாங்க. அப்போது ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு, என்ன பணம் நகை இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒன்றும் பணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்கலன்னு சந்தா கேட்கவும், ஐயோ புரியுதுப்பா, ஆனால் இன்னும் ரெடி பண்ணலை, ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக எல்லோரும் ரெடி பண்ணிவிடுவோம், நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அனுஷே இங்கே தான் இருக்கான், பேசுகிறியா அப்படின்னுவோம், இல்லை நான் அண்ணங்கிட்ட தனியாக எப்பயுமே தினமும் பேசிகிட்டே தான் இருக்கேன், அம்மா அப்பாவோட சேர்ந்து, உங்ககிட்ட மட்டும்தான் நான் தனியாக பேச முடியுது அப்படின்னு சந்தா சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா, சரி சொல்லுப்பா அப்புறம் என்ன அப்படின்றாங்க. அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்றாங்க. வேறு என்னப்பா சொல்கிறது, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் சொன்னீங்களே நேற்று அவங்களோட பிரச்சனை என்னாச்சு அப்படின்னுவோம், கார்த்திகா வீட்டில் நான் இன்னும் போய் பார்க்கலப்பா, கார்த்திகா சொன்னதோடு சரி, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல அப்படின்றாங்க. ஓ அப்படியா, சரி அப்படின்றாங்க. சரி கண்டிப்பாக சீக்கிரமாக என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சந்தா சொல்கிறாங்க. கவலைப்படாதுப்பா சந்தா, என்ன திடீர்னு இப்போ நிறைய டைம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டே இருக்க, என்ன தனியாக பிரிஞ்சிருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. சரியாக போயிடும்ப்பா, கவலைப்படாத, 6 மாதம் தானே, இன்னும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஓடிடும், கவலைப்படாத அப்படின்றாங்க. அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்ணை மூடி திறக்கிற வாழ்க்கையே 6 மாதம் ஓடி போயிடும், அவ்வளோ நகை பணம் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நீ கேட்குற கேள்விக்கு இப்போ என்கிட்ட பதில் இல்லைப்பா, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சார்ன்னு சொல்கிறாரு. சரி நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தாவும் கட் பண்ணவும் சேரனும் கட் பண்ணிடுறாரு. பாவம் சந்தாவுக்கு என்னை பிரிஞ்சு அங்கே இருக்க முடியல போல இருக்குது, அடிக்கடிக்க எப்போ கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது சந்தா, பிரிஞ்சு சந்தாவை இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு சேரன் சொல்கிறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட்டை முடிச்சுட்டு சேரன் வீட்டுக்கு கிளம்புறாரு. இங்கே பல்லவன் நடேசன் பாண்டி எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. அப்போது அவர் வந்துட்டு இருக்கும்போது வழியில் அவங்க அத்தையை பார்க்குறாங்க. அவங்க அத்தை பார்த்த உடனே, வாப்பா சேரா என்ன வேலையை முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னுவோம். ஆமாம் அத்தை, நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு, காய்கறிலாம் வாங்கிட்டு போகிறேன் சேரா அப்படின்றாங்க. சரி அத்தை, அப்புறம் கார்த்திகா எப்படி இருக்கா அத்தை அப்படின்றாங்க. அவளுக்கு என்ன இருக்கா அப்படின்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கார்த்திகா என்கிட்ட சொன்னா அத்தை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னுவோம். ஓ சொல்லிட்டாளா, இப்படியெல்லாம் நடக்கும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல சேரா, பொண்ணு நல்லா இருக்கணும்னு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், ஆனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து எங்களை இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடஞ்சி போய் உட்காந்துட்ருக்கோம், சந்தோஷமாக இருக்கணும்னு கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணு 1 மாதம் கிட்டத்தட்ட 2 மாதம் கூட ஒழுங்காக வாழலை, வீட்டில் வந்து வாழாவிட்டியாக இருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு ஊர் உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் ஆனது, இப்போ அடுத்து அவளை விவாகரத்து வாங்கிட்டு என்ன பண்ண போகிறோம், ஊர்வாயை எப்படி அடைக்க போகிறோன்னே தெரியல சேரா அப்படின்றாங்க. அத்தை நீங்கள் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்றாங்க. அது என்னமோ சரிதான், இருந்தாலும் இவளை எப்படி தேத்த போகிறோன்னு தெரியல, அவரும் சரி வீட்டில் அண்ணனும் சரி எல்லாரும் ஒடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க, எனக்குமே முடியாமல் தான் இருக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் கார்த்திகாவை வீட்டில் வச்சுக்கிட்டு பயமாகவே இருக்குது சேரா அப்படின்றாங்க. ஏன் அத்தை இப்படி பேசுகிறீங்க, நம்ம வீட்டு பொண்ணு அத்தை சந்தா கார்த்திகா அப்படின்றாங்க. அதுக்காக இல்லை சேரா, அவள் என்ன நேரத்தில் என்ன பண்ணுவா, ஒரு வேளை பயத்தில் இல்லை ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அத்தை கார்த்திகா தைரியமான பொண்ணு, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீங்கள் கார்த்திகாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, எதுவும் நடக்காது, இப்படி கார்த்திகாவை ஏமாத்தினதுக்கு அவன் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்றாங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம் சேரா, கண்டிப்பாக ஏமாத்தினதுக்காக நகை பணம் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் விவாகரத்து வாங்குவோம், சும்மா விட்டுருவோமா, பொண்ணு சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் செஞ்சால் கடைசியில் நகை பணத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டானே, நாசமாக போகிறோம், அவன் நல்லா இருப்பானா, அல்லா உனக்கு செஞ்ச பாவம் தான் சேரா எங்கள் தலைமையில் என் பொண்ணு மேலே வந்து விடியுது அப்படின்னும். அத்தை என்ன அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அத்தை அப்படின்னே சேரன்னு சொல்கிறாரு. இல்லை சேரா, நீ இல்லைன்னு சொன்னாலையும் அன்னைக்கு உன்னை தான் கட்டிப்பேன் அப்படின்னு என் பொண்ணு ஒத்த காலில் நின்னா, நாங்கள் பிடிவாதமாக உன்னுடைய கௌரவத்தையும் உன் வீட்டையும் குறை சொல்லிட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு என் பொண்ணை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு கடைசியில் என் பொண்ணு வாழ்க்கையை நாங்களே குழி தோண்டி பொழுதுச்சிட்டோன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சேரா, அந்த பாவம் தான் அப்படின்னுவோம். அத்தை விடுங்க அத்தை, நடந்த விஷயத்த எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்றாங்க. சரி சேரா நான் கிளம்புறேன் அப்படின்னுவோம். சரி அத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரணும் நடந்த விஷயத்தை பற்றி திரும்பவும் அப்செட் ஆகி வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, சேரன் கார்த்திகாவோட வாழ்க்கையை சரி பண்ண அடுத்து ஏதாச்சும் முடிவு எடுப்பாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதனால் சேரன் வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனை ஆக போதா அப்படின்னுலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.